வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற திருப்பதி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி போயிட்டு விவேகானந்தர் பாறை போக முடியலை, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரிட்டன் போகும்போது நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் இந்த கோயில். இந்த கோயிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவங்க தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட மூலவர் வெங்கடாச்சலபதி, தாயார் பத்மாவதி. இந்தியாவோட எல்லா மாநிலத்திலையும் திருப்பதி வெங்கடாச்சலபதியோட கோயிலை கட்டணும்னு முடிவு பண்ணி நார்த்து சவுத்துன்னு எல்லா பக்கமும் திருப்பதி தேவஸ்தானம் வந்து கோயில் கட்டிக்கிட்டு வராங்க. கன்னியாகுமரி கடற்கரையிலே தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஊருக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு 7 minutes தான் ஆகுது. இந்த கோயிலிருந்தே நம்ம விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியுது. அதுவும் நைட் டைமில் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பகலில் வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது கடலையும் சேர்த்து ரசிக்க முடியும். இந்த கோயில் கட்டுறதுக்கு விவேகானந்தா கேந்திரா தான் இடம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. 2013 வந்து இந்த கட்டடம் ஸ்டார்ட் பண்ணி 2019 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட கட்டுமான செலவு பார்த்தீங்கன்னா 22 கோடி கிட்ட ஆயிருக்கு. இது வந்து 2 ஃப்ளோராக இருக்கு. கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஒரு சில கடைகள், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம், எல்லா வசதிகளுமே இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி, கல்யாண மண்டபம், அர்ச்சகர்கள் தங்கிறதுக்கான குடியிருப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. இது ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமாக, பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 to 7:30 இருக்கும். அப்போவுமே நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கன்னியாகுமரி விசிட் பண்ண வர்ற பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கன்னியாகுமரிக்கு வாரீங்க அப்படின்னா இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயிலோட அமைப்பும் சரி, இங்கே உள்ள சுவாமி வெங்கடாச்சலபதியும் சரி, திருப்பதி கோயிலில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே தான் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கும் சுவாமி வெங்கடாச்சலபதினா ரொம்ப பிடிக்கும், திருப்பதி போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதே இறைவனை இங்கே பார்த்த ஒரு மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, திருப்பதிக்கே ஃபேமஸான லட்டு பிரசாதமும் இங்கே கொடுக்குறாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் நைட்டு வந்திருக்கோம். பகலில் இந்த கோயில் கண்டிப்பாக இன்னுமே அழகாக இருக்கும். எங்கள் பசங்க ரொம்ப நேரம் இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா விளையாண்டுட்டும் இருந்தாங்க. ஊரை விட்டு தள்ளி இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் ஜிலு ஜிலுன்னு காற்றுல இவ்வளோ அழகான நம்ம வெங்கடாச்சலபதி கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ, இந்த கோயில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் மற்றும் ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.